Hello guys, welcome to my channel Day-to-Day Math Regulations. Actually, today classes நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா 12th சேர்ந்த NCERT Mathematics Chapter 1 Relation and Functionல Exercise 1.1ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்க போறோம். ஸோ இது வந்து ஒரு மேஜர் டாபிக் தான் நம்ம வந்து சொல்லலாம். ஸோ டாபிக் நேம் வந்து என்ன அப்படின்னாக்கா ஈக்குவலன்ட் ரிலேஷன்ஸ். ஈக்குவலன்ட் ரிலேஷன் வந்து சொல்லும்போது நம்ம ஒரு 3 கண்டிஷன் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து நம்ம ஈக்குவல் ரிலேஷன் வந்து சொல்லலாம். ஓகேவா? அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னாக்கா ரிஃப்ளெக்டிவ். ஸோ செகண்ட் கண்டிஷன் வந்து சிமெட்ரிக் அண்ட் தேர்ட் வந்து டிரான்சிட்டிவ். ஸோ இந்த மூணுமே வந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய கிவன்ல வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னாக்கா அதுதான் ஈக்குவல் ரிலேஷன் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் சம்ல பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலா வந்து 5 சப்டிவிஷன் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. 1 by 1 வந்து நம்ம வந்து பார்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிலேஷன்ஸ் ஆர் இந்த செட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஏல வந்து 1 to 14 நம்பர்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு ஒரு ரிலேஷன் ஃபார்மேட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆர் இஸ் ஈக்குவல் டு x, y such that 3x minus y is equal to 0 அப்படின்னு சொல்லி ஒரு ரிலேஷன் ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரிலேஷன் ஃபார்மேட்டை கொடுத்துருக்கிறத நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்க மேப்பிங் வந்து பண்ணி காட்டிருக்கோம். ரைட்டுங்களா? ஸோ மேப்பிங் வந்து பண்ணும்போது நம்மளுக்கு இங்க எக்ஸ்ன்னு சொல்லி வந்து இருக்கிறது டொமைன் அண்ட் வந்து ஒய் பார்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோடமைன் வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ரைட்? இப்போ எக்ஸ்பார்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு என்னென்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க 1 to 14 தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து நான் நம்பர்ஸ் வந்து நான் என்ன பண்ற போறேன் அப்படின்னாக்கா நான் எடுக்கிறேன். அதாவது x is equal to 1 சொல்லி நான் எடுக்கும்போது 1 வந்து நான் வந்து இங்க y வந்து சப்ஸ்ட் பண்றேன். வந்து இங்க நமக்கு ஈக்குவேஷன் என்ன கொடுக்குறாங்க 3x minus y is equal to 0 கொடுத்துருக்காங்க. இந்த மாடிஃபை பண்ணும்போது நமக்கு y is equal to 3x வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ அப்போ வந்து 1ன்றது வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க வந்து சப்ஸ்டிட் பண்ணுவோம் நமக்கு வந்து 3 வந்து கிடைக்குது. அடுத்து நான் 2ன்றது எடுக்கிறேன், சப்ஸ்டிட் பண்றேன், 6ன்றது கிடைக்குது, 3 சப்ஸ்டிட் பண்ணும்போது 9 கிடைக்குது, 4 சப்ஸ்டிட் பண்ணும்போது 12 கிடைக்குது. அண்ட் ஆல்சோ நம்ம கண்டினியூ பண்ணி 5 வந்து நான் சப்ஸ்டிட் பண்றேன் அப்படின்னாக்கா எனக்கு என்ன கிடைக்குன்னா 15 கிடைக்கும். பட் ஆனா வந்து நமக்கான ரிலேஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது நம்ம செட்டோட என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா 14 up to 14 அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 15 சொல்லி வரதுன்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம 4ஓட நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னாக்கா ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ரைட்? 4ஓட ஸ்டார்ட் பண்ணி வச்சு நமக்கான ரிலேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 1,3, 2,6, 3,9, 4,12 இதுதான் நமக்கான ரிலேஷன். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா ரிஃப்ளெக்டிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ் அப்படி சொல்லக்கூடிய இந்த கண்டிஷன் வந்து நம்ம வந்து சைன் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ரிஃப்ளெக்டிவ் சொல்லும்போது நமக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னாக்கா x, x belongs to all சொல்றது நமக்கு வந்து வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு x, x சொல்லும்போது ஸோ ஒரு ஐடென்டிட்டி ஃபார்ம் வந்து சொல்லலாம். அதாவது நம்ம மிரர் முன்னாடி எப்படி இருக்கிறோம் அப்படின்னாக்கா நம்மளோட இமேஜ் வந்து என்ன ஆகுதுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரே எலமெண்ட் வந்து எக்ஸ்லயும் வந்து ஒய்லயும் வந்து இருக்குது அப்படின்னாக்கா அதுதான் நம்ம என்ன சொல்றோம் ரிஃப்ளெக்டிவ் வந்து சொல்லக்கூடியது. அப்ப இந்த ரிலேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 1,3, 2,6, 3,9, 4,12. ஸோ அப்படி பார்க்கும்போது எதுவுமே வந்து நமக்கு வந்து இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா இப்போ 1,1 வந்து எடுக்கிறோம் அப்படின்னாக்கா 1,1 ரிலேஷன் வந்து இருக்கணும், பட் இல்ல, does not belongs to R. ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம என்ன சொல்லிடலாம், இது நாட் இஸ் சிமெட்ரிக், அதாவது நாட் ரிஃப்ளெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கன்க்ளூட் வந்து நம்ம வந்து பண்ணிடலாம். ரைட்? அடுத்து சிமெட்ரிக் வந்து போகும்போது நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா x, y belongs to R and then y, x belongs to R. ஸோ இப்படி வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ இப்போ வந்து நான் 1,3 சொல்லிட்டு வந்து நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க ஒரு எலமெண்ட். ஸோ 1,3 ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன் அப்படின்னாக்கா 1,3 பிலாங்ஸ் டு ஆர் சொல்லி எடுக்கிறேன் அப்படின்னாக்கா எனக்கு 3,1 பிலாங்ஸ் டு ஆர் சொல்லி வந்து எனக்கு வந்து வரணும். பட் இந்த 3,1ன்றது இங்க வந்து நம்மளுக்கு இந்த ரிலேஷன் வந்து இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ டஸ் நாட் பிலாங்ஸ் டு. ஸோ அப்போ வந்து இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லிடலாம் நம்ம. ஸோ அப்போ வந்து நாட் ரிஃப்ளெக்டிவ், ஸோ நாட் சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து சொல்லலாம். ரைட்? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா டிரான்சிட்டிவ் சொல்லும் போது x, y belongs to R, y, z belongs to R, then x, z belongs to R சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ நான் 1,3 சொல்லி எடுக்கிறேன். அடுத்து வந்து என்ன பண்றேன் அப்படின்னாக்கா நான் 1,3 சொல்லிட்டு வந்து நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கிறேன். 1,3 belongs to R சொல்லும்போது அது வந்து 3,9 வந்து belongs to R சொல்றது வந்து நமக்கு வருது. அதாவது இந்த 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 எலமெண்ட் எனக்கு வந்து வருது. அப்ப அடுத்த எலமெண்ட் எனக்கு எப்படி வரணும், 1,9 belongs to R சொல்றது வந்து வரணும். பட் ஆனா வந்து இங்க வந்து நம்மளுக்கு 1,9 இந்த எலமெண்டே வந்து இல்லை, does not belongs to. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன சொல்லிடலாம், அது நாட் டிரான்சிட்டிவ். ஸோ நம்ம இந்த 3 கண்டிஷனுமே நம்ம இங்க சொல்லக்கூடிய இந்த x, x belongs to R, அடுத்து வந்து சிமெட்ரிக் வந்து ஒரு கண்டிஷன் அண்ட் வந்து டிரான்சிட்டிவ் வந்து கண்டிஷன்ஸ், இது எல்லாத்துலயுமே நம்ம இதே தான் வந்து பண்ண போறோம். சிமிலர் ப்ராசஸ் தான் வந்து பண்ண போறோம்.
ஸோ ஈஸி சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து நம்ம வந்து பார்ப்போம். செகண்ட் டிவிஷன் வந்து பார்ப்போம் அதில். ஸோ செகண்ட் டிவிஷன் வந்து பாருங்க, இந்த ரிலேஷன் ஆர் இந்த செட் வந்து n. ஸோ செட் வந்து என்ன சொல்றாங்க, n சொல்றாங்க. n சொல்லும் போது என்னது, நேச்சுரல் நம்பர். அப்போ நேச்சுரல் நம்பர் சொல்லும் போது நம்ம நேச்சுரல் நம்பர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், நம்மளுக்கு 1 இருந்து ஸ்டார்ட் ஆகும் ரைட்டா. 1 இருந்து அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் எனக்கு வந்து வரும். பட் ஆனால் வந்து நம்ம ரிலேஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, x, y such that y is equal to x plus 5 and x வந்து less than 4 சொல்ற ஒரு கண்டிஷன் வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ லெஸ் தென் 4 சொல்லும்போது நமக்கான செட் வந்து நமக்கு என்ன வரும், நம்மளுக்கு ஏ இந்த செட் வந்து என்ன வரும், நம்மளுக்கு 1 2 3. ஸோ அப்போ அந்த செட்டை வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்க, இந்த இடத்துல ரிலேஷன்ஸ் வந்து நம்ம வந்து, அதாவது மேப்பிங் வந்து நம்ம வந்து பண்றோம். அப்போ நம்மளுக்கு என்ன கிவன் ஈக்குவேஷன் என்னது, y is equal to x plus 5. ஸோ அப்போ 1 சூட் வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 6 கிடைக்குது, 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 7, 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 8 கிடைக்குது ரைட்டுங்களா. ஸோ நமக்கான பேஸ் வந்து நமக்கு வந்து கிடைச்சி போச்சு. இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், ரிஃப்ளெக்ட் வந்து கண்டுபிடிக்க போறோம். அப்ப x வந்து நம்ம வந்து சொல்லணும். x சொல்லும் போது இந்த மாதிரி வந்து ஒரே ஐடென்டிட்டி எலமெண்ட்ஸ் வந்து இங்க இருக்கா, இல்ல, does not belongs to. ஸோ அப்போ வந்து இது என்ன சொல்லிடலாம், நாட் ரிஃப்ளெக்டிவ். ஜஸ்ட் சிம்பிள் கான்செப்ட் ரைட். அடுத்து x, y belongs to R, then y, x belongs to R. ஸோ இப்போ 1, 6 எடுத்தா அப்படின்னாக்கா எனக்கு அடுத்து என்ன வரணும், எனக்கு 6, 1 வரணும். எனக்கு வந்து இல்லை. ஸோ அதனால நம்ம என்ன சொல்லிடலாம், நாட் symmetric right. அடுத்து x, y belongs to R, y, x belongs to R, then x, z belongs to R. ஸோ இப்போ இங்க பார்க்கும்போது 1, 6 எடுக்கிறோம். 1, 6 அதுக்கப்புறம் 6, சம்திங் நம்பர்ஸ் வந்து வரணும். ஸோ எனக்கு இங்க அந்த மாதிரி எதுவுமே வந்து வரல ரைட்டுங்களா. ஸோ இங்க பார்க்கும்போது எனக்கு 3 எலமெண்டா இருக்குது, 3 எலமெண்ட்டுமே வந்து வெவ்வேறு எலமெண்டா வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம என்ன சொல்லிடலாங்க, நாட் டிரான்சிட்டிவ். ஓகேவா, நாட் டிரான்சிட்டிவ் நம்ம ஈஸியா வந்து கன்க்ளூஷன் வந்து கொடுத்துடலாம் ரைட். அடுத்து வந்து சப்டிவிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துலாம் பார்ப்போம். ரிலேஷன் ஆர் இந்த செட் ஏ ஒரு செட் வந்து கொடுத்துட்டாங்க, கிவன் நம்பர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க 1 2 4 1 2 3 4 5 6 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, நமக்கு வந்து ஒரு ரிலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க x, y such that y is divisible by x. ஸோ இந்த கொஸ்டினை வந்து நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்கணும். என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, நமக்கு கிவன்ல கொடுத்தக்கூடிய இந்த y வந்து என்ன அப்படின்னாக்கா, எக்ஸோட வந்து எனக்கு டிவிசிபிளா வந்து இருக்கும். டிவிசிபிள் மீன்ஸ் என்ன அப்படின்னாக்கா, டிவைட் பண்ணாக்க எனக்கு ரிமைண்ட் வந்து 0ன்றது வருது அப்படின்னாக்கா, அதான் டிவிசிபிலிட்டின்னு சொல்லக்கூடியது ரைட்டுங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, நம்ம இது ஏ செட்டுன்றது நம்ம ஏ இன்ட்டு ஏ வந்து நம்ம எடுப்போமா, ஏ கிளாஸ் ஏ வந்து நம்ம வந்து பண்ணும்போது நமக்கு வந்து சென்டென்ஸ் ஆர்டர் பேஸ் வந்து கிடைக்கும். இந்த ஆர்டர் பேஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணோம், ரிலேஷன்ஸ் வந்து நம்ம எடுப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் ரிலேஷன் வந்து எழுதியிருக்கேன். ஸோ இங்க வந்து எனக்கு ஒய்ன்றது என்ன அப்படின்னா 1 டிவைட் பை 1. ஸோ நமக்கு வந்து டிவைட் ஆகுது 0 சொல்லிட்டு ரிமைண்டர் 1. 2 டிவைட் பை 1 கண்டிப்பா வந்து வருது, 3 டிவைட் பை 1 வருது, 4 டிவைட் பை 1 வருது, 5 டிவைட் பை 1, 6 டிவைட் பை 1 சொல்லிட்டு நமக்கு வந்து கண்டிப்பா வருது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நமக்கு 2 டிவைட் பை 2 டிவைட் பை 2 சொல்லிட்டு வந்து வருதுங்களா ரைட்டா. ஏன்னா அடுத்து 1 டிவைட் பை 2 சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வந்து செட்டு பாத்தீங்க அப்படின்னா 1, 2 சொல்லிட்டு வந்து வருமா. இப்போ 2 டிவைட் பை நமக்கு என்ன வரும் அப்பா, ஸோ 2 டிவைட் பை 1 ஆல்ரெடி நம்ம எடுத்தாச்சு ரைட். அடுத்து வந்து 2 டிவைட் பை 2 சொல்லிட்டு வந்து நம்ம வந்து போறோம் ரைட்டுங்களா. ஓகே, இதுக்கு முன்னாடி செட் சொல்லும்போது நமக்கு என்ன வரும், 2, 1 சொல்லிட்டு வந்து வரும். 2, 1 சொல்லும்போது 1 டிவைட் பை 2 சொன்னீங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு என்ன வரும், சம் டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து வரும். ஸோ அதனால அதை வந்து நம்ம வந்து எடுக்க முடியாது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல நமக்கு அடுத்த செட் வந்து என்ன எடுக்கலாம், நம்ம 3, 2 சொல்லி வந்து எடுப்போம். அப்போ வந்து 2 பை 3 சொல்லிட்டு வந்து வருமா, அது வந்து நமக்கு டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்து வரும். ஸோ அதனால எடுக்க முடியாது. அப்போ வந்து 4, 2 சொல்லி சொல்லும்போது நமக்கு வந்து ரிமைண்டர் வந்து 0 சொல்லி வந்து வரும். 6, 2 சொல்லும்போது ரிமைண்டர் 0. 3, 3 சொல்லிட்டு நம்ம டிவிசிபிள் ஆகும். 6, 3 சொல்லும்போது ரிமைண்டர் வந்து 0 வரும். 4, 4 டிவைட் பை 4, 5 டிவைட் பை 5 and 6 டிவைட் பை 6. டோட்டலா வந்து நமக்கு 14 எலமெண்ட்ஸ் வந்து நம்ம வரும் ரைட். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா, ரிஃப்ளெக்டிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ அப்போ ரிஃப்ளெக்டிவ் வந்து சொல்லும்போது நம்மளுக்கு என்ன கண்டிஷன் வந்து இருக்கும், நம்மளுக்கு எப்படி இருக்கும், நம்மளுக்கு x, ஆச்சா பிலாங்ஸ் டு ஆர் வந்து இருக்கணுமா. ஸோ இந்த இடத்துல நல்லா வந்து பாருங்க, நம்மளுக்கு ஏதாவது எலமெண்ட்ஸ் வந்து இருக்கான்னு பாருங்க. எனக்கு 1, 1 வந்து இருக்குது ரைட்டா, பிலாங்ஸ் டு ஆர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2, 2 இருக்குது, 3, 3, 4, 4, 5, 5, 6, 6 வந்து இருக்கு. அப்போ எனக்கு எல்லாமே ரிஃப்ளெக்டிவா வந்து இருக்குது. ஸோ அப்போ இந்த கண்டிஷன் வந்து நான் என்ன சொல்லிடலாம், நம்ம ஒரு ரிஃப்ளெக்டிவ் ரைட். இது வந்து ரிஃப்ளெக்டிவ் சொல்லி வந்து நம்ம சொல்லிட முடியும். அடுத்து வந்து x, y பிலாங்ஸ் டு ஆர், y,
எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்கா ஒரு எலமெண்ட்ஸ் வந்து இருக்கேன் 1,2ன்னு சொல்லி வந்து எடுக்குது. அப்போ 2,1 சொல்லிட்டு வந்து எனக்கு வரணுமா 1,2ன்னு சொல்லிட்டு வந்து நான் எடுக்கணும்னு சொல்லுவேன் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னாக்கா எனக்கு என்ன பண்ணணும் 2 சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து வரணும் ரைட்டா. பட் ஆனால் இந்த இடத்துல வந்து நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 2,1ன்றது என்னது எனக்கு இந்த ரிலேஷன் வந்து வரல. அப்போ இது வந்து டஸ் நாட் பிலாங்ஸ் டு சொல்லி வந்து வருது. அப்போ இந்த கண்டிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இது என்னன்னு சொல்லலாம் நம்ம ஒரு நான் சிமெட்ரிக். தட்ஸ் இட்ஸ் ரைட். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாக்கா டிரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவ் சொல்லும் போது x, y belongs to R and y, z belongs to R, then x, z belongs to R. ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு எலமெண்ட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு எலமெண்ட்ஸ் வந்து நம்ம எடுக்கும்போது நமக்கு என்ன வருதுன்றதை நம்ம வந்து பார்க்கலாம் ரைட். ஸோ அப்போ வந்து நம்ம பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து 1,2ன்னு சொல்லி வந்து நம்ம எடுக்கணும் பிலாங்ஸ் டு ஆர் ஆச்சா. அடுத்து வந்து நம்ம 2,4ன்னு சொல்லி வந்து எடுக்கலாமா பிலாங்ஸ் டு என்ன வந்து நம்மளுக்கு பிலாங்ஸ் டு ஆர் ஆச்சா. ஸோ அதே மாதிரி வந்து பார்க்கும்போது 1,4 பிலாங்ஸ் டு ஆர் ஆச்சா. 1,4ன்றது இருக்குதா இருக்குது. ஸோ அப்போ எனக்கு இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஃபை ஆகுது. ஸோ அப்போ என்னன்னு சொல்லிடலாம் நம்ம ஒரு டிரான்சிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ரைட். ஈஸியாக வந்து நம்ம சொல்லிட முடியும். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சிமிலர் டைப் தான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்தாங்க ரிலேஷன் ஆர் வந்து கொடுத்துருக்காங்க. செட் வந்து இன்டீஜர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இன்டீஜர்ஸ் வந்து சொல்லும்போது ஆர் இன்டீஜர் டிஃபரன்ஸ். இன்டீஜர் வந்து சொல்லும்போது நம்ம என்ன எடுத்துக்கலாம். ஸோ இன்டீஜர்ஸ்க்கு வந்து லைன் வந்து நான் போகிறோம் 0 இங்கே வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ள இருக்கக்கூடிய செட்ஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னாக்கா இன்டீஜர்ஸ் வந்து நம்ம சொல்லிட முடியும் ரைட்டுங்களா. பாசிட்டிவ் இன்டீஜர் நெகட்டிவ் நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் வந்து நம்ம வந்து சொல்லிடலாம் ரைட்டுங்களா. இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்பெசிஃபிக்கா ஒரே செட்டு மட்டும் வந்து எக்ஸாம்பிள் வந்து நம்ம எடுத்துட்டு போறோம் -1 0 1. ஸோ இது எல்லாமே என்னன்னா இன்டிஜர்ஸ் தான். ஸோ இதுல இருந்து நான் ஏ கிராஸ் ஏ வந்து நான் வந்து பண்றேன். இந்த ஏ கிராஸ் ஏ பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க என்ன நமக்கு ரிலேஷன் இருக்குன்னா x = x, y such that x minus y is an integers. ஓகேவா. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா மைனஸ் அதாவது -1 +1 சொல்லும்போது எனக்கு என்ன வருங்க 0 வந்துருமா. அண்ட் இங்க வந்து பாருங்க -1 -0 சொல்லும்போது -1 வந்துடும். ஸோ இந்த இடத்துல -1 சொல்லும்போது -2 வந்துடும். ஸோ இனிமே எல்லாமே எனக்கு என்ன வருது எனக்கு இன்டிஜர்ஸ் தான் வந்து வருது. ஸோ இங்க இருக்கிற எந்த எலமெண்ட் வந்து நீங்க வந்து இந்த கண்டிஷன் வந்து நீங்க அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை வந்து ஆகுது. அதாவது தட் மீன்ஸ் ஒரு நமக்கு இன்டிஜர் வந்து நமக்கு வந்து கிடைக்குது ரைட்டுங்களா. ஸோ அப்போ வந்து இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம் ரிஃப்ளெக்டிவ் வந்து கண்டுபிடிக்கும். அப்போ ரிஃப்ளெக்டிவ் வந்து சொல்லும் போது நமக்கு என்ன கண்டிஷன் ஃபர்ஸ்ட் x, x பிலாங்ஸ் டு ஆர். x, x வந்து சொல்லும் போது நம்ம என்ன சொல்லலாம் இந்த இடத்துல -1, 1 சொல்லி எடுக்கிறோம். அப்போ பிலாங்ஸ் டு ஆர் தானே. ஸோ அப்போ வந்து இது என்னது ஒரு ரிஃப்ளெக்டிவ். அடுத்து x, y பிலாங்ஸ் டு ஆர் அண்ட் y, x பிலாங்ஸ் டு ஆர். ஸோ இதுல இருந்து நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஸோ நம்ம என்ன எலமெண்ட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 1, -1 0, -1 எடுக்கலாம். 0, -1 பிலாங்ஸ் டு ஆர் ஆச்சா. அப்போ -1, 0 இருக்குங்களா பிலாங்ஸ் டு ஆர் ஆச்சா. ஸோ அப்போ வந்து இதையும் நம்ம என்ன சொல்லிடலாம் ஒரு சிமெட்ரிக் ஃபங்க்ஷன் ரைட். அடுத்து வந்து நம்ம என்ன கண்டிஷன்ஸ் டிரான்சிட்டிவ் x, y பிலாங்ஸ் டு ஆர், y, z belongs to R and x, y belongs to R. ஸோ இப்படி வந்து கண்டிஷன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாமா. ஸோ இப்படி எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி வந்து பாருங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் -1, 0 belongs to R. ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன வரும் நம்மளுக்கு -1 சொல்றோம் நீங்க எடுத்துக்கங்க belongs to R. அண்ட் அடுத்து வந்து நமக்கு என்ன வரும் -1, 1 பிலாங்ஸ் டு. ஸோ இந்த மூணுமே நமக்கு வந்து இருக்குதுங்களா செட்ல வந்து நமக்கு இருக்குதுங்களா. ஸோ அப்போ வந்து இது வந்து நம்ம என்ன சொல்லலாம் ஒரு டிரான்சிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். இது வந்து என்னது ஒரு டிரான்சிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ எனக்கு இந்த 3 கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னாக்கா அதுதான் நம்ம என்ன சொல்லலாம் ஈக்குவலன்ட் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்றது நம்ம வந்து கன்க்ளூட் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் ரைட். ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அடுத்து வந்து பாருங்க இதுதான் ரொம்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கும். ஓகே இந்த ரிலேஷன் வந்து கொடுத்துட்டாங்க செட் ஏ வந்து ஹியூமன் பீங்ஸ் அண்ட் டவுன்ஸ் பர்டிகுலர் ஹியூமனை வச்சு நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரிலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க x and y such that x and y work at the same place வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா x y வந்து ஒரே சேம் பிளேஸ்ல வந்து நம்ம வந்து பண்றாங்க இந்த மாதிரி கொடுத்தாங்க ஓகேங்களா. அப்போ நம்ம ரிஃப்ளெக்ஷன் சொல்லும்போது x, x belongs to
ஆல் சொல்லுமா? அப்ப நம்ம என்ன ரொம்ப சிம்பிள். ஸோ ஒரே ஆள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்றாரு. ஸோ நம்ம சிம்பிளா வந்து அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்கலாம். ரொம்ப காம்ப்ளிகேட்ல நீங்க எதுவும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து என்ன வந்துட்டு எனக்கு இது வந்து ஒரு ரிஃப்ளெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். ரைட்டுங்களா? ரைட். அடுத்த சிமெட்ரிக் சொல்லும்போது எக்ஸ் ஒய் இந்த ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்றாங்க. ரைட். அப்போ வந்து அதே மாதிரி ஒய்க்குமா எக்ஸ். அப்போ ஒய் வந்து எக்ஸ் கூட வந்து ஒர்க் பண்றாங்க. ரைட்டுங்களா? ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் ஒர்க் பண்றாங்க. அப்போ வந்து ரெண்டு பேரும் ஒரே ப்ராஜெக்ட்லாம் வந்து ஒர்க் பண்றாங்க. அப்போ இது வந்து என்னது ஒரு சிமெட்ரிக் ஃபங்க்ஷன். ஒரு சிமெட்ரிக் ஃபங்க்ஷன். ரைட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிட்டிவ். ஸோ டிரான்சிட்டிவ் சொல்லும்போது எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா ஸோ எக்ஸ் ஒய் வந்து என்ன பண்றாங்க ஒரே இடத்துல ஒர்க் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ என்னது ஒய்யும் இசட்டும் வந்து ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்னாக்கா அப்போ என்னது எக்ஸ் இசட்டும் வந்து என்ன பண்ணுவாங்க ஒரே இடத்துல தானே ஒர்க் பண்ணுவாங்க, ஒரே ப்ராஜெக்ட் தானே ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இங்கே வந்து மிங்கிள் பண்ணி வந்து கொடுத்துருக்கோம். ரைட்டுங்களா? அப்போ வந்து எனக்கு எக்ஸ் ஒய் இசட் சொல்லக்கூடிய அந்த மூணு பேர் என்ன பண்றாங்க ஒரே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து ஒர்க் பண்றாங்க. ஸோ அப்போ வந்து இது வந்து நம்ம என்ன சொல்லலாம் ஒரு டிரான்சிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். ரைட். நம்ம என்ன கண்டிஷன் கொடுத்தா அந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பண்ற மாதிரி வந்து இருக்கும். ரைட். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கொஸ்டின் வந்து ஸோ எக்ஸ் ஒய் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா லிவ் இன் த சேம் லொக்காலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம எடுக்கும்போது எக்ஸ் கமா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர்னு சொல்லும் போது எக்ஸ் இந்த பர்சன் வந்து ஒரே இடத்துல வந்து அதாவது ஒரே பர்சன் வந்து ஒரே இடத்துல வந்து இருக்கிறதுன்றது நம்ம சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்போ சொல்லும் போது நம்மளுக்கு என்ன வரும் நம்மளுக்கு இது வந்து ஒரு ரிஃப்ளெக்டிவ். அண்ட் சிமெட்ரிக் வந்து சொல்லும்போது எக்ஸ் ஒய். ஸோ எக்ஸ் ஒய்னு சொல்லக்கூடிய ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா சென்னையில வந்து இருக்காங்க. ஓகேவா? ரெண்டு பேருமே சென்னையில வந்து இருக்காங்க. ஸோ ஒய் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு சொல்லும்போது அதாவது என்ன சொல்றாங்க ஒய்யும் எக்ஸும் ரெண்டு பேரும் சென்னையில் வந்து இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து நான் சொல்லும்போது எக்ஸ் ஒய்யும் ரெண்டு பேரும் சென்னையில் இருக்காங்க. ரெண்டாவது சொல்லும்போது ஒய்யும் எக்ஸ் ரெண்டு பேரும் சென்னையில் வந்து இருக்காங்க. ஸோ அப்போ சேம் லொக்காலிட்டின்றது நமக்கு வந்து மீனிங் வந்து வரும். ஸோ அப்போ சிமெட்ரிக் ஃபங்க்ஷன் சொல்றது புரியுதா? ஜஸ்ட் வந்து நம்ம என்ன வந்து அப்ளை பண்றோமோ அது நம்ம கண்டிஷன் வந்து வருதா இல்லையான்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ரைட். ஸோ அதே மாதிரி அடுத்து வந்து டிரான்ஸ்லேட் சொல்லும்போது எக்ஸ் ஒய் வந்து ரெண்டு பேரும் ஒரே லொக்காலிட்டி சென்னையில் வந்து இருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து ஒய்யும் இசட் என்ன பண்றாங்க சென்னையில வந்து இருக்காங்க. அப்ப எக்ஸும் இசட்டும் என்ன பண்ணுவாங்க சென்னையில தான் இருப்பாங்க. ரைட்டுங்களா? அப்ப இது என்னன்னு சொல்லிடலாம் ஒரு டிரான்சிட்டிவ் ஃபங்க்ஷன். இது வந்து ஒரு டிரான்சிட்டிவ் ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம சொல்லிட முடியும். ரைட். ஸோ அடுத்த கொஸ்டின் வாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிஷன் இருக்காங்க எக்ஸ் இஸ் எக்ஸாக்ட்லி 7 சென்டிமீட்டர் டாலர் தென் ஒய். ஸோ அப்படி சொல்லும்போது எனக்கு என்ன கண்டிஷன் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. எனக்கு எக்ஸ் வந்து தான் எனக்கு வந்து எக்ஸ் ஒய் தான் எனக்கு வந்து ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்படி சொல்லும்போது ஃபர்ஸ்ட் இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா எக்ஸ் இந்த இடத்துல வந்து எக்ஸ் ஒய் கொடுத்துருக்காங்க. அங்க வந்து என்ன பண்ணுங்க எக்ஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்ப எக்ஸ் இஸ் எக்ஸாக்ட்லி 7 சென்டிமீட்டர் டாலர் தென் எக்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு நம்மளால பண்ண முடியுமா? அதாவது எக்ஸ் என்ன பண்றாங்க ஒரே ஒரு ஆள் வந்து என்ன பண்றாங்க அவங்கள தானே வந்து கம்பேர் வந்து பண்ண முடியாது. ரைட்டுங்களா? அப்ப இந்த எக்ஸ் கமா எக்ஸ் வந்து என்ன ஆகுது நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல, டஸ் நாட் கண்டெயின் ஆச்சுங்களா? ஸோ அப்போ வந்து இது என்னன்னு சொல்லிடலாம் நாட் சிமெட்ரிக் ஃபங்க்ஷன், நாட் ரிஃப்ளெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்ல முடியும். இப்போ எக்ஸ் ஒய்ன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னது நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் வந்து வருது. ரைட்டுங்களா? ஸோ எக்ஸ் ஒய் வந்து எனக்கு 7 சென்டிமீட்டர் வந்து டாலா வந்து இருக்காங்க அப்படின்றது நம்மளால என்ன பண்ண முடியுது. ஸோ கொஸ்டின் வந்து கண்டிஷன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ண முடியும். இதே வந்து அப்படியே மாத்தி போட்டு பாருங்க ஒய் எக்ஸ். அப்போ ஒய் எக்ஸ்ன்னு சொல்லும் போது நம்ம கண்டிஷன் வந்து வருதா ஒய் இஸ் எக்ஸாக்ட்லி 7 மீட்டர் டாலர் தென் ஒய். ஸோ டாலர் தென் எக்ஸ் சொல்லி வந்து சொல்லணும். பட் நம்ம கிவனுக்கு வந்து இது வந்து சாட்டிஸ்ஃபை வந்து ஆகுதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஓகேவா? ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸ் தான் வந்து ஒய்யை விட டாலர் சொல்லியிருக்காங்க. ஒய் வந்து எக்ஸோட டாலர் சொல்லிட்டு அவங்க வந்து எதுவும் சொல்லலை. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்னது ஒய் எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு. ஸோ அப்போ வந்து இது என்னன்னு சொல்லிடுறாங்க நாட் ஒரு சிமெட்ரிக், நாட் சிமெட்ரிக். ரைட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு என்ன சொல்றாங்க எக்ஸ் ஒய். ஸோ நமக்கு வந்து கிடைச்சி போச்சு பிலாங்ஸ் டு. அண்ட் வந்து ஒய் இசட் பிலாங்ஸ் டு வாஸ். ஸோ இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி பாருங்க. என்ன பண்றோம் நம்ம ஒய் இப்போ வந்து என்ன பண்றோம் ஒய் இசட் சொல்றது நம்ம எடுக்கிறோம். ஸோ அப்போ வந்து ஒய் இஸ் எக்ஸாக்ட்லி 7 சென்டிமீட்டர் டாலர் தென் இசட். ஸோ அப்போ வந்து சொல்லும்போது நம்மளுக்கு எக்ஸ் தான் என்ன சொல்றாங்க ஒய்யை விட 7 சென்டிமீட்டர் டாலர்ஸ் வந்து சொல்றாங்க. அதனால ஸோ இசட் வந்து அதாவது ஒய் வந்து இசட்டை விட 7 சென்டிமீட்டர் டாலர்ன்றதை நம்ம கண்டிஷன் வந்து நம்ம கொடுக்குது. ரைட்டுங்களா? ஸோ அப்போ கண்டிஷன் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை, இங்கேயும் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ரைட்டுங்களா? ஸோ அப்போ வந்து இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் நாட் ஏ டிரான்சிட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றதை நம்ம வந்து சொல்லிடணும். ஸோ இங்க ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருந்தா தானே இங்க வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ வந்து இங்கேயே வந்து நம்ம பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா இங்க இந்த இடத்துல நம்ம போன அவசியமே கிடையாது. ரைட்டுங்களா? ஸோ அப்போ வந்து இது என்னன்னு சொல்லிடலாம் நம்ம ஒரு
not transitive function. Right? So அடுத்த கொஸ்டின் போயிடும் நம்ம. So அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. So x comma y such that x is the wife of the y. Okay, x தான் என்ன சொல்றாங்க? y கான wife வந்து சொல்றாங்க. அப்ப இவங்க தான் x wife, இங்க வந்து ஹஸ்பண்ட், இங்க வந்து சன் வந்து இருக்காங்க. So wife வந்து நான் x னு எடுத்துக்கிறேன், ஹஸ்பண்ட் வந்து y னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? So அப்ப வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து நம்ம சொல்லிட்டாங்க. அப்ப இங்க வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னாக்கா ரிஃப்ளெக்டிவ் சொல்லும்போது என்ன x comma x தானே. அப்ப x y பதிலா x னு போறேன்னு வச்சுக்கோங்க. x is wife of x. அதாவது இந்த கேர்ள் வந்து அவங்களே வந்து திரும்ப வந்து ஒய்ஃப்னு சொல்லிப்பாங்களா? மாட்டாங்க. ரைட்டுங்களா? அப்ப வந்து x comma x வந்து does not belongs to. ரைட்டா? ஸோ அப்போ வந்து இது நாட் வந்து சிமெட்ரிக் ஃபங்க்ஷன், சாரி ரிஃப்ளெக்டிவ். ஸோ அடுத்து சிமெட்ரிக் வந்து சொல்லும்போது x is wife of the y. ரைட்டா? ஸோ அப்போ அந்த கண்டிஷன் வந்து நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். பட் இதுலயே வந்து என்ன அப்படின்னாக்கா y, இதுலயே வந்து நம்ம என்ன சொல்லலாம், x belongs to y. ஸோ இப்போ இங்க வந்து என்ன பண்ணுங்க, இன்டர்சேஞ்ச் பண்ணி பாருங்க, y x. ஸோ அப்போ வந்து y is wife of x. ஸோ இந்த y-ன்றது யார்? ஹஸ்பண்ட் ஆகுது. சரிங்களா? ஒய்ஃப் வந்து கிடையாது. ஸோ அப்போ வந்து இது வந்து எனக்கு என்னது கான்ட்ராவர்சியா வந்து வருதுங்களா? ஸோ அப்போ வந்து இதை வந்து என்ன சொல்லிடுறாங்க, நாட் சிமெட்ரிக். ரைட்? ஸோ அடுத்து வந்து சாட்டிஸ்ஃபை சொல்லும்போது x comma y and y comma z. ஸோ இந்த இடத்துல நல்லா வந்து பாருங்க. ஸோ y comma z வந்து சொல்லும்போது நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல y comma z சொல்றதுல வந்து போறோம். ரைட்? y comma z வந்து போறோம். அப்போ y is wife of z. என்ன சொல்லிடலாம், y வந்து யாரு, z வந்து wife வந்து சொல்றாங்க. பட் அந்த ரிலேஷன் வந்து என்ன வருது, z வந்து y யோட சன்னு. ரைட்டுங்களா? பட் ஆனா வந்து நம்ம கிவன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல. ரைட்? அப்போ வந்து இது என்ன சொல்லிடலாம், நம்ம ஒரு நாட் டிரான்சிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது வந்து நம்ம ஈஸியா வந்து நம்ம என்ன பண்ண முடியும், ப்ரூவ் பண்ண முடியும். ரைட்? அப்போ வந்து இது வந்து நாட் டிரான்சிட்டிவ் ஃபங்க்ஷன். ரைட்? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் இருக்குது. என்ன கேட்டீங்க அப்படின்னாக்கா r is equal to x comma y such that x is equal to father of the y ன்னு வந்து கேட்டுக்கோங்க. ஸோ நம்ம இங்க லாஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தோமோ அதே சினாரியோ தான், ஒய்ஃப் ஹஸ்பண்ட் சன் சொல்லிட்டு. இதுல இருந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா ஜஸ்ட் ஒரு வார்ம் அப் மாதிரி நீங்க எடுத்துக்கணும். ஸோ நீங்க வந்து போட்டு பாருங்க, கமெண்ட் செக்ஷன்லயும் வந்து இதுக்கான ஆன்சர் வந்து நீங்க கொடுங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து அடுத்த இதில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ரைட்? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ நம்ம வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க, கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இது வந்து செகண்ட் கிளாஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் நல்லா வந்து உங்களுக்கு வந்து புரியும், அண்டர்ஸ்டுட் ஆகும். தேங்க்யூ ஸோ மச்.